திருநெல்வேலி CMS சுத்தாங்க சுவிசேஷ சபை கீழோமநல்லூர் வெளியீடு. தேவ செய்தி ஆர். பவுல் ஜார்ஜ், சபை ஊழியர், கீழோமநல்லூர். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வந்து எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த ஒரு நல்ல ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் நம்முடைய தெய்வீக பிரசன்னம் மகிமை எங்கள் மீது கடந்து வரும்படியாக என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த சாலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த ஆராதனையிலே எங்களோடு இடைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்க ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை தேவனாய் கர்த்தர் பாடல் வேளையாக, ஜெப வேளையாக, செய்தி வேளையாக கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். அருமையான இந்த நிகழ்ச்சியை ஸ்தோத்திர ஆண்டவரை நடத்துவதற்காக அருமையான பிள்ளைகள் உற்சாகத்தோடு பாடல் பாடவும், இசைக்கருவிகளோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், பிள்ளைகளுடைய வாஞ்சை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றும். நம்முடைய தெய்வீக கருத்திலே தருகிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகான மகிமை புகழ் எல்லாவற்றும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரமபிதாவே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி செல்லி, பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி, சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர், நிகரானவர் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. கர்த்தாவே, நீரே சர்வ வல்லமுள்ள தேவன். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும். நம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும், எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல. நம்முடைய பரிசுத்த நாமே மகிமைப்படட்டும். இந்த பாடல் வேளை தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி தாரும். ஒவ்வொரு இந்த செய்தி வேளையாக எங்களை பரிசுத்தப்படுத்தும். துதிகான மகிமை புகழ் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் அன்பின் பரமபிதாவே. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஞான பாடல், ஞான கீர்த்தனை 31வது பாடலை பாடும். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஞான கீர்த்தனை 31வது பாடல். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு
அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நிதமுகல் பொருளாய் நின்மருள் சாருவேசல். நிதமுகல் பொருளாய் வேசல். நிதமும் பணிந்தவர்கள் இருதயம் மலர் வாசல் நிறைந்த சத்திய ஞான மனோகர் உறைந்த நித்திய வேத குணாகரா. நீடுவாரி திரை சோழமேதிரி மூடு பாவையில் ஓடவே அருள் செய். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். எங்கனும் நிறைந்த நாத பரிசுத்தர்கள் என்னைக்கும் பண்ணி பாத. துங்கமா பிரபோதன் கடைசி நடு சோதனை செய்யாதி நீத. பங்கில்லான் தாபமில்லான் மகரணி முடிவில்லான். பங்கில்லான் தாபம் பங்காலம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பண்பகாய் சுயம்புயே அன்பிரைக்கதையாள பிரவாகல். பாதளத்தில் சிருஷ்டிப்பு மீட்பு பரிபாலனத்தையும் பண்பாய் நடத்தியருள். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு நீதியின் செங்கோல் கை கொண்டு நடத்தினாலும் நீரில்லாமல் அழிந்து. தீதுரு நரையில் தள்ளுண்டு மடிவோம் என்று தேவ திருவுள்ளம் உணர்ந்து. பாதகர் குயிர் தள்ள பாலனே சுவை கொண்டு. பாதகர் குயிர் தள்ள பாலனே சுவை கொண்டு. பரங்கள் மீசைதையை வைத்தனர் இது நன்று. பகைத்த தன்னடியார் குரு சஞ்சல் இடைஞ்சல் வந்த போது தயவாகையில். பாரில் நேரிடும் ஞான செய்த முதல் சூரியன் முன் இருள் போலவே சிதறும். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் இதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவது வேண்டுமென்றி அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லம் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் இதயத்தின் யோசனைக்கு விருப்பம் என்ன நடந்தோம்
உடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சுகம் இல்லை. ஆண்டவரே, தேவரே கர்த்தராகிய இயேசு மூலமாய் மனிதருக்கு ரட்சித்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாய்க்குள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் அறிக்கையின் மேல் பொறுமையாயிரும். பாவத்துக்கு சீர்படுத்தும். மிக இறக்குள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த இடம் தர கிருபை செய்தருளும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோ வாருங்கள். துதித்தவுடன் சிந்திக்கும் முன்பாக வந்து சங்கீதங்களை ஆர்ப்பரித்து பாட கடவோ. கர்த்தரே மகா தேவனோ, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனோ பூமி நாளங்கள் இருக்கிறது. பருவங்களோ அவரோடையவைகள். சமுத்திரனுடையது, அவரை உண்டாக்கிறார். வெட்டாந்தரையோ அவருடைய கரம் ஒரு வாக்கேற்று. நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நாம் படித்து குடிந்து உலகாற்படியிட கடவோ வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் மேச்சலஞ்சலங்களும் அவர் கைக்குள்ளான ஆடைகளோ. ஆமே. இன்றார் சத்தத்தை கேட்பீர்களாகில் வராந்தத்தில் கோபிட்டு போதும் சோனை நாள் நடந்தது போல உங்கள் இருத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே எங்கள் பேக்களை சோதித்து என்னை பரிச்சை பார்த்து என் கிரியையோ கண்டார்கள். 40 சந்ததியை ஆலோசித்து அவர் வழிபல ஜலம் என்றும் யாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பாரம் பிரேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தினிலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாகவே 46ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனையின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தராவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். உட்காருங்கள். பொதுவான வேதபாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தரமாக்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியனுடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீரே முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போகவிட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். பிலிப்பு ஆசயத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. களி கூறுவோ கர்த்தர் நம் பட்சமே, நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே எப்பயும் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம் யாரிக்க வல்லோ, யாரிக்க
பூமி வழிந்தோம் என்றும் உறுதியா நிலைக்கும் இது மெய்மையே. கட்டிலே ஜெபிப்போம். எங்கள் கண்மலை எங்கள் மீட்பாய் கர்த்தாவே, இந்த நல்ல நாளை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் உடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும். கேட்கிற வசனம் எங்களை ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக தேவ ஆவியானவர் அடியனை நீர் மறைத்து நீர் பேசும். நாங்கள் கேட்கட்டும். துதிகான மகிமை புகழ் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரம பிதாவே. தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 46 9 வசனம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அல்லேலூயா. வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். கடந்த வாரத்திலே பார்த்தோம், கர்த்தர் நம் நடுவில். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் போய் சாய்ந்தாலும் ஒன்றுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம். பரிசுத்த ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வரும். அந்த நதி நீரை நாம் என்ன செய்யலாம்? மூழ்கும் போது அல்லது அந்த நதி நீர் மூலமாக பாய்கிற தண்ணீர் மூலமாக அந்த நதியிலிருந்து அந்த ஆலயத்தில் புறப்பட்டு வருகிற ஆசீர்வாத நிமித்தமாக அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் நல்ல ஒரு புசிக்கக்கூடிய நல்ல கனிகளை கொடுப்போம். இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்போம். அடுத்தால என்ன? புதிய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்று பார்த்தோம். மாதந்தோறும் யாருக்கெல்லாம் புதிய கனி கிடைக்கிறது? மாதம் மாதம் யாருக்கெல்லாம் புதிய கனி கிடைக்கிறது? ஆலயத்தில் வருவங்களுக்கு மாதந்தோறும் புதிய கனிகளை அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா. ஆலயத்துக்கு இப்போ நம்ம வர முடியல, நமக்கு கனி வருதா? ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு கனி கொடுப்பார். ஆலயத்துக்கு இப்போ நம்மளால வர முடியல, கொடுப்பாரா? இன்னைக்கு அருமையான ஒரு ஊழியக்காரர் என்னோடு பேசினார். ஐயா, இங்கே கவனி, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்ச நேரம். ஐயா, நான் பரிசுத்த வேதாகமத்தை இதுவரை 3 முறை படித்திருக்கிறேன். இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக 4வது முறை என்ன செய்வேன்? படித்து முடித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். வீட்டிலிருந்து எத்தனை பேர் வேதம் வாசிக்கீங்க? வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க ஆட்கள்லாம் எத்தனை பேர் வேதம் வாசிச்சிருக்கீங்க? எது வரைக்கும் வந்திருக்கு சொல்ல முடியுமா? முடியாது. வேதத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வாசிக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு முக்கிய பகுதியை எடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வாசிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நினைச்சிருவோம், சிந்தனை பண்ணிட்டு அப்படியே நம்ம நினைச்சிருவோம். சில உலக பாடுகளை நினைச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு பைபிளை மூடி வச்சுட்டு நினைச்சிருவோம், போய்விடுவோம். இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தை யாருமே கரங்களில் எடுத்து வேத வசனங்களை வாசிக்கணும் தியானிக்கணும்னு எண்ணமே என்ன செய்யல, வரலை. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க, ஆலயத்திற்கு வருவங்களுக்கு மட்டும்தான் மாதந்தோறும் புதிய கனி கிடைக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்படியா? ஆனால் அதில் அப்படி சொல்லலையே. அந்த ஆலயத்திலேருந்து ஒரு நதி புறப்பட்டு போகும்.
அந்த நதி புறப்பட்டு போகும்போது அது ஓரத்தில் இருக்க மரங்கள்லாம் செழிப்பாக இருக்கும். அது எங்கெல்லாம் போய் பாய்தலோ அங்கெல்லாம் அந்த மரங்கள்லாம் எல்லாம் கனி கொடுக்கும். ஆனால் அந்த கனி புசிப்புக்கு நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும். ஆனால் மாதந்தோறும் என்ன செய்யுமா அது? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் என்னென்ன செலவுன்னு தேவையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்வார்? கர்த்தர் கொண்டு நமக்கு என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. இதை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாது. இந்த மாதம் நமக்கு என்னென்ன தேவைப்படும், என்ன செலவுக்கு எந்தெந்த பணங்கள்லாம் நமக்கு வேணும் அதையெல்லாம் கொடுப்பார். அதான் மாதந்தோறும் கொடுக்கிறவர். நிச்சயமாக உங்கள் வீட்டிலே இல்லத்திலே ஒரு ஆளை தேவனாய் கர்த்தர் ஒரு நல்ல மாத சம்பளத்தை கொடுத்து அந்த கனி நிமித்தமாக உங்களை போஷிப்பார். அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? வேத வசனங்களை என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு மாதந்தோறும் புதிய கனிகளை என்ன செய்யணும்? தாரும் என்று என்ன செய்யணும்? திறந்தோர் என்ன செய்யணும்? கேட்கணும். இந்த நிமிஷத்திலிருந்து இந்த நேரத்திலிருந்து யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரே ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டு தான் இருக்கிறது நதி, அது நிற்காது. அந்த நதி புறப்பட்டு போயிட்டு இருக்கு. எல்லாருடைய கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. தெரியுமா? ஆனால் ஆலயத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறதா? போய்கொண்டுதான் இருக்கிறது. எல்லார் கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதில் நீந்தி குளிக்கணும்னு ஒரு வாஞ்சியோடு இருக்கவங்களுக்கு தான் என்ன செய்யும்? அந்த நதி கண்ணுக்கு என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா. ஆமாம். அந்த நதியின் ஓரமாக நான் நடப்பட்ட மரம் என்று விசுவாசிக்கிற அவர்கள் தான் இலையுதிராக இருக்கிற மரத்தை போல நினைச்சுவாங்க இருப்பாங்க. அவங்க செய்வதெல்லாம் என்ன செய்யுமா? வாய்க்கும். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம கரையோரம் அந்த நதியில ஓரமாக இருக்கோம்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? நதி ஓரமாக நடப்பட்ட மரமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். இந்த கனி எப்போது நமக்கு ஒரு புசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கனியாக அந்த நதி ஓரமாக நடப்பட்ட மரங்கள், அந்த நதி ஓரமாக இருக்கிற நம்மை ஒரு நல்ல மரமாக வர்ணித்து அருமையாக அந்த வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படியானால் எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். தேவன் அந்த நதியில் இருக்கிறார். அந்த நதியில் திறந்தோறும் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நாம் காணப்படும் அந்த பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு என்னென்ன செலவுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா. மாதந்தோறும் புதிய புதிய கனிகளை கொடுக்கும். இந்த மாதத்திலிருந்து இதை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அதை ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஒரு மாதந்தோறும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கனிகளை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மாதந்தோறும் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து மாதந்தோறும் உங்களை போஷிப்பார். நல்ல கனிகளை கொடுத்து நல்ல உங்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்வார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அன்றைக்கு தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஆகினாலே நாம் எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை? கவலைப்பட வேண்டியதில்லை என்று நாம் பார்த்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பூமியிலே ஜாதிகளுக்குள்ளே நான் என்ன செய்வேன்? உயர்ந்திருப்பேன். பூமியிலே நான் என்ன செய்வேன்? உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஒரு தலைப்பிலே நாம் இன்னைக்கு போகிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறவன் வில்லையும் நம்ப மாட்டான், ஈட்டியும் நம்ப மாட்டான், ரதத்தையும் நம்ப மாட்டான். அல்லேலூயா. 3 காரியத்தை எடுத்து உங்களுக்கு தெளிவா சொல்லுது. ஒன்று, முதலாவது என்ன சொல்லி இருக்கிறது? வில்லை ஒடிக்கிற நம்முடைய தேவன், வில்லை ஒடிக்கிற தேவன். வில் எதை குறிக்கிறதுனா, இன்றைக்கு மனிதன் நான் எங்க போனாலும் என்ன செய்வேன்? சமாளிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்ட்ட வில் இருக்கு, என்ன இந்த வில்லை வச்சு நான் எய்து என்னுடைய எதிரி என்ன செய்வேன்? தாக்கி நான் வாழ்வேன். நல்லது, இந்த வில்லை வைத்து நான் சம்பாத்தியம் பண்ணி என்னுடைய வில்லு எதை குறிக்கிறதுனா ஒரு தற்பெருமையை குறிக்கிறது. சரிதானா? அவன் கல்வி அந்தஸ்து, எனக்கு இவ்வளவு படிப்பு இருக்கு, எனக்கு மாத சம்பளம் இவ்வளவு வருது, என்னெல்லாமோ இருக்கிறது, நான் இதை வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன், என்னை காப்பாற்றிக் கொள்வேன், எனக்கு யாரும் அவசியமே இல்லை, எனக்கு ஆலயமும் வேண்டாம், இந்த தேவனை கர்த்தர் எனக்கு தேவையில்லை, எனக்கு வில்லு இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு அந்தஸ்து இருக்கு, எனக்கு பதவி இருக்கு என்று சொல்லுகிற பிள்ளைகளை குறித்து எதை ஒப்பிட்டு சொல்லுகிறார் தாவீது ராஜா? வில். அவர் வில்லை
ஒடிக்கிற தேவன். அவர் வில்ல ஒடிச்சாச்சுன்னா உன் வில்லு என்ன செய்யாது? போகாது, பாய்ந்து என்ன செய்யாது? ஆமா, வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். அல்லேலூயா. வில்ல ஒடிக்கிறார். நீ பெருமை பாராட்டாத. நான் என் கல்வி அந்த என் படிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, நான் அதை வச்சு சாதிச்சுக்கிடுவேன், எங்க போனாலும் நான் பிழைத்துக் கொள்வேன்னு சொல்லி உன்னை நீ தற்பெருமை பாராட்டி கொள்ளாதே. அடுத்தால நான் என்கிட்ட ஈட்டி இருக்கு, யாரும் என்கிட்ட நினைச்ச முடியாது, நெருங்க முடியாது. நான் என் ஈட்டியை வைத்து நான் மற்றவர்களை அழித்து விடுவேன், எனக்கு எதிராக வருகிறவனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லாத. கர்த்தர் இந்த ஈட்டியெல்லாம் ஒரு கண்மூடி முழிக்க நேரத்தில் என்ன செய்வார்? ஒடித்து எரிந்து போடுவார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். முடிச்சு போட்டுருவார். பாருங்க, நமக்கு நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்ன நினைக்கிறேன், சவுல் தாவீது ராஜாவை எப்படியாவது இந்த ஈட்டியை வச்சு என்ன செய்வான்? குத்ததுக்கு நிறைய தடவை முயற்சி பண்ணுவான். சவுலுக்கு தாவீது யாரு? மருமகன். என் பிள்ளை வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, தாவீது என்ன செய்யணும்? குத்தி கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஈட்டியை கொண்டு தாவீது மேல பல முறை எறிவான். ஆனால் கரெக்டாக தான் எறிவான், அவனுக்கு நேரம் போகும். அந்த வில்லு அவன் மேல அந்த ஈட்டி அவன் மேல என்ன செய்யாது? பாயாது. அல்லேலூயா. இன்னைக்கு துன்மார்க்கன் உன் மேல எத்தனை ஈட்டி கொண்டு எரிஞ்சாலும் சரிதான், எத்தனை வில்ல கொண்டு உன் மேல எரிஞ்சாலும் சரிதான், கர்த்தர் அதை செயலிழக்க உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்களை தேவனாய் கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்காதே போக பண்ணுவார். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்ன செய்வாங்க? இல் பொருளாய் போவாங்க. ஒன்றும் இல்லாதவர்களாக என்ன செய்வாங்க? போய்விடுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது மீது என்ன காரணம்? தாவீது மேல அவ்வளவு கோபம் என்ன? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10. எனக்கு 1000 கொடுத்து இந்த தாவீதுக்கு, இந்த பொடியனுக்கு 16,000 கொடுத்துட்டாங்கன்னு சொன்னான். இதுதான் அவனுக்கு ஒரு பொறாமை. மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பொறாமை வந்து விட்டுச்சுன்னா நம்மளோட அவன் ரொம்ப ஓரலுக்கு பண்ணி போறானே என்ன. அதே மாதிரி பிள்ளைகளும் அப்படிதான், வாலிப பையங்களும் அப்படிதான். அவனோட ஒரு ஸ்டெப்பு முன்னால் போனாலும் அவனை காலை இழுத்து போடுறதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான், சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்கே ஒரு பெரிய பாடலை ஜனங்கள் எல்லாரும் நினைச்சிட்டாங்க, பாடிட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10. எனக்கு 1000 இந்த சின்ன பயலுக்கு 16,000 கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனை அழிச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் வாக்கு கொடுத்துட்டான். ஆமாம், உனக்கு நான் அந்த மகளை கட்டி கொடுக்கும் கூட அவனுக்கு கொஞ்சம் மனசு இல்லாமல் தான் இருந்துச்சு. எப்படியாவது இந்த தாவீதை கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஐடியா பண்ணுவான். என்ன ஐடியா பண்ணுவான் தெரியுமா? 200 வாலிபர்களுடைய நுனித்தோலை நீ என்ன செய்யணும்? கொண்டு வரணுமா. அதையும் தாவீது என்ன செய்வார்? கொண்டு வந்துடுவார். இப்படியாக ஒரு ராஜாவுடைய மகளை கட்டி கொண்டான். கட்டின பின்பு பாருங்க அங்கே என்ன நடக்குது. இவன் தாவீதை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரே முடிவில் இருக்கிறான். அந்த ஈட்டியை கொண்டு எரிகிறான். ஆனால் கர்த்தர் அந்த ஈட்டி அவங்க கையிலேருந்து போகிறது ஈட்டி மாதிரி தான் போகும். ஆனால் போக போக அது என்ன செய்யும்? செயலிழந்து என்ன செய்யும்? போயிடும். அல்லேலூயா. ஆமாம், எத்தனையோ தடவை அப்படியே கிட்ட போய் அப்படியே உருவ குத்ததுக்கெல்லாம் பார்ப்பான். செவரோடு சேர்த்து உருவ குத்ததுக்கெல்லாம் நினச்சிவா பார்ப்பான். அப்பொழுதும் அந்த ஈட்டியை தேவனாய் கர்த்தர் என்ன செய்வார்? செயலிழக்க செய்துள்ளார். அல்லேலூயா. அதைத்தான் அருமையாக வேதம் சொல்லுகிறது. அவர் வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார். வில்லை ஒடிப்பாரு, ஈட்டியை. உனக்கு எதிராக எத்தனை பேர் ஈட்டி போன்ற வார்த்தைகளை பேசலாம். உன்னை சிலவங்க பேசுவாங்க, சண்டைகள் வந்துச்சுன்னா அந்த வார்த்தைகளை காது கொடுத்து என்ன செய்ய முடியாது. ஆனால் இப்போ நம்ம ஊரில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் கோயிலில் எல்லாம் சாரெல்லாம் சொல்லி தான் பார்ப்பாங்க, உதயசார் சொல்லி தான் பார்ப்பாரு, கேட்க மாட்டாங்க. ஒரு தெருவில் ஒரு பக்கத்து வீட்டுக்கும் சண்டை வந்துட்டுனா அப்பா வாயில் வருகிற வசனத்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, காது கொடுத்து என்ன செய்ய முடியாது. அந்த ஆளில் கடந்து போயிட்டாங்க.
அந்த கொஞ்சம் ஒரு 4 வார்த்தை கேட்டோம்னா அவ்வளோதான். அதையும் ரசித்து கேட்கறதுக்கும் தெருவில் ஆட்கள் வந்து நினைச்சுவாங்க, கூட்டம் கூடி நிற்பாங்க. இப்போ அந்த கூட்டம்லாம் என்ன செய்யல இல்லை. அப்படி சில வார்த்தைகள் இடி போன்ற ஒரு வார்த்தைகளும் சில வார்த்தைகளை கொடுத்து பேசி அந்த ஆட்களுடைய இருதயத்தை எழுச்சிவாங்க புண்ணாக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ வில்ல கொண்டு எய்தாலும் சரிதான், ஈட்டி கொண்டு அவர்களை எரிந்தாலும் சரிதான், ஈட்டி போன்ற ஒரு வார்த்தைகளை பேசினாலும் சரிதான், ஆனால் அவர்களை அது ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளாக அதிகமாக என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மோடு. அதான் இந்த பாட்டு படிச்சோம், என்ன பாட்டு படித்தோம்? கர்த்தர் களி கூறுவோம், கர்த்தர் நம்முடனே. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடனே. பாருங்க, தேவனாகிய கர்த்தரை அன்னைக்கு பெலிஸ்தியனாகிய கோலியாத் நிந்தித்து பேசிக் கொண்டிருந்தான். என் தேவனை நிந்திப்பதற்கு நீ யாரு? உன் தலையை அறுத்துப்படும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? தாவீது சொன்ன. அதே மாதிரி அறுத்து நினைச்சிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. பாருங்க, கர்த்தர் அப்படி அதான் சொல்றார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறதினால் ஒரு மதிலை என்ன செய்வேன்? தாண்டுவேன். ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சேனைக்குள்ளே நான் என்ன செய்வேன்? பாய்ந்து போவேன்னு சொல்றாரு. பாருங்க, சில யுத்தங்கள்லாம் நீங்க அந்த வாசல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தன் கர்த்தருக்கு விரோதமாக எழுப்பி அந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் கை வலிக்கும்படியா என்ன செய்தானா? பட்டயத்தை வச்சு வெட்டிட்டே போவோம், அவனுக்கே கை என்ன செய்யும்? வலிக்கும். அப்படிலாம் தேவனாய் கர்த்தர் தாவீதோடு கூட சில யுத்த மனுஷர்கள் எல்லாம் வைத்திருந்தார். தாவீதை கர்த்தர் நேசிச்சதற்கு காரணம் தான் என்ன? சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், அவர் தான் எனக்கு அடைக்கலம், அவர் தான் எனக்கு உயர்ந்தவர். ஏதோ ஒரு சின்ன தவறு செய்து விட்டார், அது ஒண்ணுதான். அந்த ஒரு தவறு, ஒரு கடைசி நேரத்தில் ஒரு தவறு செய்தார். என்ன செய்தாரு? ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாரு? எண்ணி எண்ணி பார்த்தாரு. எண்ணி பார்க்க கூடாது, அது எண்ணி பார்த்து தவறு. இப்பவும் நம்ம திடீர்னு நம்ம இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. என்ன சட்டம்? குடிமதிப்பு எத்தனை ஆமாம், எத்தனை பேர் அப்படின்னு கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது இப்போ ஒரு சமீபத்தில் போட்டாங்களாம், அந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய கலர்லாம் இருந்துச்சு. குடிமதிப்பு, ஆமாம், குடிமதிப்பு உரிமை சட்டம், குடிமதிப்பு உரிமை சட்டம், குடியுரிமை சட்டம்னு எடுத்தாங்கல்ல. அதில் கொஞ்சம் பெரிய கலர்லாம் இருந்துச்சு. அதுக்குள்ளே கொரோனா வந்துச்சு. அந்த குடியுரிமை சட்டம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது. சரிதானா? அதை அவன் தாவீது ராஜா அந்த காலத்தில் என்ன செய்தான் பண்ண. அப்போ தான் கர்த்தர் கோதஞ்சி, உனக்கு என்ன, நீ நான் ஒன்று இது வரைக்கும் உன் கூட இருந்து எவ்வளோ எத்தனை யுத்தங்களை பண்ணிட்டு வரேன், உன்னை எத்தனை உன்னை எவ்வளோ அழகாக பாதுகாத்துட்டு வரேன், நீ இதை என்னணுமா அந்த ஜனங்களை அப்படின்னு சொல்லி கோவம் வந்தது. அவ்வளோதான் ஒரு பெரிய அநேக ஜனங்கள் இறந்து போவாங்க. கர்த்தர் கேட்பார் அவர்கிட்ட, உனக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்? கொள்ளை பஞ்சம் வரணுமா, கொள்ளை நோய் வரணுமா, அல்லது பட்டயத்தால் கொல்லணுமா, என்ன என்ன செய்யணும் சொல்லி சொல்லு அப்படின்னு கேட்பார் கர்த்தர். நான் ஏற்காக சொல்ல வரேன்னு சொன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள அதிகமாக என்ன செய்யணும்? வரணும். தாவீதுக்கு அப்படி வந்தது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம், தைரியம் எல்லாம் அவருக்குள்ளாக இருந்தது. அதான் அவர் அழகாக பாடினார். வில்லையும் ஒடிப்பாரு, ஈட்டியும் ஒரிப்பாரு. ஈட்டியை வைத்து செவரோட குத்தலுன்னு சொல்லி பல முறை அங்கே சவுல் தாவீதை குத்துப்பான். ஆனால் ஒரு முறையாவது அவனால் என்ன செய்ய முடியாது, அவன் ஒண்ணுமே. கர்த்தருடைய பிள்ளைகள் மேல ஒரு சின்ன துரும்பு கூட அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அல்லேலூயா. நீங்க அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் கூட கொரோனா வியாதியோ எதுவுமே என்ன செய்யாது, டச் பண்ணாது. அல்லேலூயா. ஒரு வியாதி உங்களை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. நாம் யாரு? எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அடுத்தல இன்னொன்று சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? அவர் ரதத்தை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ரதம் வந்து எதுக்கு? ரதம் எதை குறிக்கிறது? எனக்கு நிறைய ஆள்பலம் இருக்கு, ஜாதி பெருமை, குலப்பெருமை, என் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியுமா? என் குடும்பத்தை பற்றி தெரியுமா? நான் நினைச்ச எல்லாம் தெரியுமா? கவனிங்க.
பிறகு பேசணும். ஜெபம் முடிஞ்ச பிறகு என்ன எது கேட்கணும். இன்னைக்கு நிறைய இருக்காங்க, எங்கள் குடும்பத்துக்கிட்ட ஏணி வச்சாலும் எட்டுமா உனக்கு என்ன, ஏணி வச்சாலும் எங்கள் குடும்பம் என்ன, எங்கள் குலம் என்ன, எங்கள் கோத்திரம் என்ன, நாங்கள் நினச்சா என்ன பண்ணுவோம், எனக்கு என்ன என் சொத்து காணுமா, என்கிட்ட இருக்க சொத்துக்கு காணுமா. அது ரதத்தை என்ன செய்கிறது குறிக்கும். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன செய்வோம். அல்லேலூயா. என்கிட்ட பணம் இருக்குன்னு உடனே என்னனாலும் வச்சு என்ன செய்வேன், பார்த்துக்கிடுவேன். உன்னை விடவே மாட்டேன். என்கிட்ட பணம் இருக்குயா, என்கிட்ட ஆள் பலம் இருக்கு, பணம் பலம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, வசதி இருக்கு, வயக்காடு இருக்கு, எல்லாம் சொத்து இருக்கு, ஒன்னு நான் ஒன்று இல்லைன்னு என்ன செய்வேன், பார்த்து விடுவேன். அப்படிதானே? என்கிட்ட எல்லா வசதியும் இருக்கு, எனக்கு ஆள் பலம் இருக்கு. இன்னைக்கு நான் கை நீட்டினா எனக்கு இந்த பக்கம் கை நீட்டினா 10 பேர், இந்த பக்கம் கை நீட்டினா 1000 பேர் வருவான், உன்னை பொசிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ரதம், அதான் ரதம். சிலர் ரதங்களை குறித்து என்ன செய்கிறார்கள். ஆமா, நம்முடைய தேவனாய் கர்த்தர் அந்த ரதத்தை என்ன செய்வாரா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். வில்லை ஓடித்து ஈட்டியை மோரித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் ஜாதிகளுக்குள்ளே, நானே தேவன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன். நான் பூமியிலே தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். அல்லேலூயா. ரதத்தை நெருப்பினால் சுட்டெரித்து விடுவார். நீ நினைக்கலாம் இன்றைக்கு என்கிட்ட எல்லா வசதியும் இருக்கிறது, என்கிட்ட ஆள் பலம் இருக்கிறது, பணம் பலம் இருக்கிறது, நான் சாதித்து விடுவேன், உன்னை விடவே மாட்டேன். எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால் ஒரு கோர்ட்டில் எல்லா பணங்களையும் கொடுத்து அவன் கேஸை ஜெயிச்சுட்டு வெளியே வரான். ஒருவரை கொன்று போட்டு, அநியாயமாய் கொன்று போட்டு அவன் எல்லா பணங்களையும் கொடுத்து கோர்ட்டில் செலவழித்து ஜெயித்து வெளியே வரான். அவன் ரோட்டில் போகும்போது காருக்கார ஒரே அடியாக அடித்து நினச்சிட்டான், தூக்கி தூர எரிஞ்சு போட்டு போயிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சுது. நீ எவ்வளோ பணம் வச்சுருந்தானே, நீ எங்கே தான் ஒரு பணம் சொல்லு. அந்த காலத்தில் பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, இல்லை உன் சொத்து ஒரு கண்வெளிக்கு காணுமா. எப்படி உனக்கு ஒரு கண்வெளி வந்துச்சுன்னா உன் சொத்து பூரா என்ன செய்யாது, இருக்க போகிற இடம் தெரியாமல் என்ன செய்யும், போயிடும். உனக்கு சொத்து இருக்கு, பணம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு என்று நீ உன்னை பெருமை பாராட்டி கொள்ளாதே. அப்படியானால் ரதம் எதை குறிக்கிறது, பெருமையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒருவன் பெருமை பாராட்ட, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்னைக்கு பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறேன், நான் எதனாலும் சாதிச்சு கொள்வேன், நான் எதனாலும் ஜெயித்துட்டு வந்துடுவேன் சொல்லி சொல்லாத. அதை ரதம் தேவனாய் கர்த்தர் அதை அக்கினினால் என்ன செய்வாரா, சுட்டெரித்து போடுவார். எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஜனங்கள் இன்றைக்கு இப்படிதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய எல்லா பணமும் இருக்கிறது. இப்பொழுது ஒரு அமைச்சருக்கு
பொருளை வந்து மறித்து விட்டார். அன்பழகனா அவர் பேர்? அன்பழகன். பல லட்சம் செலவழிச்சாங்க. ஒன்று அவர்களால் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. எத்தனை லட்சம்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு உயிர் வேணுனாங்க, முடியாது. அதான் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பணத்தை வச்சுன்னா என்னன்னாலும் பண்ணிவிடலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. பெருமை பாராட்டாத, தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. உன்னை தாழ்த்தும் போது பாருங்க, 2 பேர் ஜெபம் பண்ண வரும்போது ஒருவன் வந்து என்ன செய்தா, ஆண்டவரே நான் பாவி, என்மேல் கிருபையாயிரும். ஒரே லைன் தான், நான் பாவி. ஆமா. இன்னொருத்த வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், 2 பேர் இல்லை, இன்னொருத்த வந்து ஜெபம் பண்ணா, நான் அந்த பாவி, அந்த பாவம் செய்தவனை போல இல்லை, நான் அவனை போல இல்லை, நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு வரேன், ஒழுங்கா வேத வாசிக்க, 10 கற்பனைகளை கை கொள்ளுத, கீழ்ப்படித, காணிக்கை செலுத்துத, தசமபாகம் கொடுக்க, என்னெல்லாமோ கொடுக்குறேன், எல்லா ஆலயத்தில் முதலா நான் தான் நிற்பேன், எல்லா பாட்டும் படிப்பேன், என்ன எல்லா பக்கமும் ஏழைகளுக்கெல்லாம் உதவுவேன், அப்படிலாம் செய்வேன், இப்படிலாம் செய்வேன், என்னை கண்டா எப்ப அண்ணார் வாராரு அப்படின்னு சொல்லிலாம் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆமா அப்படின்னு சொல்லி மற்றவனையும் குறை சொல்லுதான், தன்னையும் என்ன செய்யறான், உயர்த்தி கொண்டிருக்கிறான், பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறான். அங்க யார் ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது? ஒரே லைன், பாவியாகிய மேல் கிருபையாயிரும். அந்த அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, ஆண்டவரே நான் பாவி, அவ்வளவுதான். நான் ஒரு நாளிலே காலையிலே 2 நாளைக்கு முன்பாக அப்படி ஜெபம் பண்ணிட்டு காலையில் எழுந்திருத்த உடனே சிலர் வந்து ஆவலாதி வந்து நிறைய ஆவலாதி வரும். அந்த அப்படி இப்படி அப்படி அவன் சொன்னா அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி வரும். என்ன ஆண்டவரே இதெல்லாம் அப்படி வந்துலாம் சொன்னால் நமக்கு என்ன, இதில் போய் யார்கிட்ட போய் பேச, யாருக்கு பேசினாலும் என்ன ஆகும், ஏப்பா இது அவருக்கு சார்ந்து பேசிட்டாரு அப்படிம்பாங்க. இந்த பக்கம் ஒரு ஆளுக்கு சொன்னோம்னா ஏப்பா இது அவங்களோட போய் சார்ந்துட்டாங்க. அப்போ 2 பேருக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, 2 பேருக்கும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாதுக்கு. என்ன செய்ய ஆண்டவரே, இப்படிலாம் சில காரியங்களை நம்மகிட்ட கொண்டு வராங்களே, நான் என்ன பேச. ஏற்கனவே ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு கொஞ்சம் பேசணுன்னே அடுத்த ஆள் நம்ம மேலே என்ன செய்யணும், இவனுக்கு வேற வேலை இல்லையா, கோயிலில் போய் ஜெபம் பண்ணானா அவன் பாட்டு போறான்னா அந்த இதில் தான் இருக்கணும், இவன் ஏன் இந்த எங்கள் குடும்ப விஷயத்தில் என்ன செய்யறான், தலையெழுதான் அப்படின்னு வந்துடும். ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய என் காதலே கேட்டேன், அப்படின்னு என்ன செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி நான் காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் போது, அப்போ ஆண்டவர் என்னோட பேசின ஒரு வார்த்தை என்னென்னா, யார் வாண்ட வந்தாலும் சரிதான், முதல்ல உங்கள் குறை என்ன மட்டும் அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அடுத்தவங்களோட குறை வந்து நீ என்ன செய்யாத, கேட்காத. இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆண்டு வந்து ஒரு ஆளாதி கொண்டு வரீங்கன்னா உங்களை பற்றி சொல்லுவீங்களா, அவங்கள பற்றி தான் நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. என்ன இந்த காரியம் இதனால அவன் இப்படி பண்ணுதான் அப்படி செய்தான் அதை செய்தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள குறைய மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போங்க, அவங்கள்ட்ட நாம் அவங்க குறைய கேட்டுக்கிறது அப்படின்னு நீ ஒரு வார்த்தை மட்டும் கேட்டால் அவங்க நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள்ட்ட வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஆண்டவரே நான் இன்னையிலேருந்து நான் அப்படி என்ன செய்வேன், யார் வந்து என்கிட்ட எந்த ஒரு ஆலோசனை சொன்னாலும் அவங்க உங்கள் குறையதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, அதான் நினைக்கிறேன், அது நல்லது. பாருங்க, எனக்கு என்ன கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, இன்னைக்கு ஒரு தேவனுடைய சமூகத்தில் உன்னை பெருமை பாராட்டாத, உயர்த்தி கொள்ளாத. தேவன் வில்லை ஒடிப்பாரு, ஈட்டி மறிப்பாரு, ரதங்களை நெருப்பினால் என்ன செய்வாரு, ரதத்துல இருந்து அங்கே ஒரு ஆள் இறங்கி வந்தாரு. யாரு? ஒழுங்கா சொல்லணும். என்னது? அதுல நீங்க அங்க போக கூடாது, இங்க வரணும். புதிய ஏற்பாட்டில் இருக்கு பாருங்க. எத்தியோப்பியா தேசத்து ராஜாத்தியுடைய காந்தையனுடைய அந்த ஒரு மந்திரி, அவன் தான் எல்லாம் பொக்கிஸ்தார், அவன் தான். வாசிமா அது 8 நினைக்கமா அப்போஸ்தலர். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும். கந்தாகே எத்தியோப்பியா தேசத்து ஒரு மந்திரி. எத்தியோப்பியா தேசம் வந்து ஒரு செழிப்பான ஒரு தேசம். அந்த மந்திரி பாருங்க, அந்த ராஜஸ்ரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரி.
அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒரு மனிதன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு என்ன செய்றான்? வந்திருந்தான். அல்லேலூயா. இங்கே அந்த மந்திரி ஒரு பொக்கிஷம் இன்னைக்கு யாரு? நிதியமைச்சர், இந்தியாவின் நிதியமைச்சர், தமிழ்நாட்டின் நிதியமைச்சர். நிதியமைச்சர் எங்க போறாரு? இப்போ எருசலேமுக்கு என்ன செய்றாரு? தேவனை பணிந்து கொள்ளும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக எங்க போனாரு? எருசலேமுக்கு போனார். அல்லேலூயா. எருசலேமுக்கு போனார். அங்கே போய்கொண்டிருக்கும் போது அவர் எப்படி போனாரு? பரிசுத்த வேதாகமத்தை ரதத்திலே இருந்து வாசித்துக் கொண்டு போறார். அல்லேலூயா. இப்ப அந்த ரதத்தின் மேல் போற அவருக்கு பெருமை வந்திருக்குமா? இன்னைக்கு நம்ம நாட்டில் நிதியமைச்சர் இருக்காங்க. இப்போ அவங்க அந்த அம்மாலாம் வந்தாங்கன்னா காரில் வருவாங்களா? அங்கேருந்து ஃப்ளைட்டில் தான் வருவாங்க. என்ன அது? கர்த்தர் அவங்களுக்குன்னு ஒரு கொடுத்திருக்கிற ஒரு பதவி, அது அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மரியாதை. அதை அவர்கள் நல்லா பயன்படுத்துவாங்க. ரைட், இப்போ அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. இது கர்த்தரால் உண்டாகக்கூடிய ஒரு அதிகாரம். அப்போ இவர் போகிறாரு. போகும்போது அந்த என்னது வேதத்தை என்ன செய்றாரா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை என்ன செய்றாரு? வாசித்துக் கொண்டே போகிறார். ஆனா அவருக்கு அர்த்தங்களை என்ன செய்யல, அதுல என்ன செய்யல, புரியல. அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் அங்க பிலிப்பி அனுப்ப, நீ போ அந்த ரதத்துல போய் என்ன செய்ய. அல்லேலூயா. எருசலேமுக்கு போகக்கூடிய ரதம், தேவனை பணிந்து கொள்ள போகக்கூடிய ரதம், வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்த ஒரு மந்திரி. அந்த மந்திரி எங்க போறாரு? எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போகிறார். ரதத்திலே போய் கொண்டிருக்கிறார். வேத வசனத்தை வாசித்துக் கொண்டு போகிறார். தேவனை பணிந்து கொள்வதற்காக போகிறார். அல்லேலூயா. எருசலேமில் போய் வேற எந்த ஒரு காரியத்துக்கு அவர் என்ன செய்யல, போகல. கர்த்தர் அனுப்புகிறார், ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார், பிலிப்பி அனுப்புகிறார். ஓடு, ரதத்துல போய் ஏறு. ஏறி கன்னத்துல கை வைக்காத, ஏறி அந்த அர்த்தத்தை போய் சொல்லு. அது என்ன அர்த்தம்? அவர் ஒரு ஆட்டு, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம், ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் அடிக்கிறதுக்கு என்ன செய்தாரு? கொண்டு போகப்பட்டார். அந்த பகுதி அவர் வாசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு அர்த்தம் தெரியல. இது இவர் போய் சொன்ன உடனே, அந்த ரதத்துல ஏறி சொன்ன உடனே அப்படியே போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று அங்கே ஒரு தண்ணீர் என்ன செய்யறது தெரிகிறது. அப்ப உடனே என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் என்ன செய்யணும்? எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே பிலிப்பியும் அந்த மந்திரியும் போய் இறங்கி அந்த ஞானஸ்தானம் எடுத்தாரு. எடுத்த உடனே பிலிப்பியை கர்த்தர் ஆவியானவர் என்ன செய்தார்? அந்த இடத்த விட்டு என்ன செய்தாரு? கொண்டு போயிட்டாரு. கொண்டு போன பிறகு எப்படி போனாரு? சந்தோஷத்தோடு என்ன செய்தாரு? அல்லேலூயா. அந்த ரதத்துல நம்ம யார் என்ன செய்யணும்? இறங்கக்கூடிய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம எப்போது அந்த ரதத்துல தான் யார் என்ன செய்யணும்? இறங்கணும். நமக்கு இந்த உலக பிரகாரமான ரதம் என்ன செய்ய வேண்டது? வேண்டாம். எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் வேத வசனத்தை நாம் வாசிக்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? ஆமா, நம்முடைய அந்த வேத வசனத்தை நினைத்து கொண்டே போகணும். அது பைபிளெல்லாம் இப்போ நான் யாருமே பைபிள்லாம் கொண்டு போக மாட்டாங்க. சரி, நல்ல பிள்ளைகளும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. அந்த அந்த ஒரு நான் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தோம் இல்லையா, தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம். அப்போ ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ஒரு பேக்கை போட்டு போயிட்டு, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ஒரு ஹேண்ட் பேக்கை வச்சுட்டு என்ன ஞாபகத்தில் இறங்கினாலோ இறங்கி போயிட்டான். அந்த பேக்கை நான் திறந்து பார்த்தேன். என்ன பேக்கோ? ஹேண்ட் பேக்கு, தொங்க போட்டு வர பேக்கு, மறந்து இறங்கி போயிட்டான். அதை இறங்கி திறந்து பார்த்தா அதில் என்ன இருந்துச்சு? பைபிள் இருக்குமா? நீங்க வச்சிருப்பீங்களா? அப்படி நல்ல பிள்ளைகளா இல்லையா? அங்க என்ன இருக்கு? சடமாட்டி இருக்கு, பவுடர் இருக்கு, கண்ணாடி இருக்கு. இது எதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு? அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டான். இங்க வா அப்படின்னா, உன் பேர் என்ன? நல்ல பேர், கிறிஸ்தவ பேர் சொன்னா சொல்லக்கூடாது. என்ன சொன்னா? இது என்ன இருக்கு? இல்லை தாத்தா, அதுல ஒரு கண்ணாடி. நீ கிறிஸ்தவ பிள்ளை இப்படிதான் வச்சுட்டு வருவ? நீ என்ன வச்சுட்டு வரணும்? பைபிள் இருக்காண்டமா பிள்ளையடா அப்படின்னா. தாத்தா இனிமே நான் கொண்டு வரணும் தாத்தா அப்படின்ட்டு என்ன செய்யிட்டா? ஓடிட்டா. சரிதானே? இருக்கட்டும். பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை எங்க போனாலும் ஒரு ஹேண்ட் பேக் அப்படி அப்படி போறது எதுக்கு? பரிசுத்த வேதாகம் கையில் இருக்கணும். அங்க பாருங்க, ஒரு மந்திரி ஒரு நாட்டை, எத்தியோப்பியா ஒரு வளமிக்க நாட்டை ஆண்டு கொண்டிருந்த
அதை பொருளாதாரத்திலே மிக உயர்த்தி வைத்திருந்த ஒரு மந்திரி அங்கே தேவனை பணிந்து கொள்வதற்காக எருசலேமுக்கு போகிறார். அவர் ரதத்திலே போய்கொண்டிருக்கிறார். வேதவசனத்தை வாசித்துக் கொண்டு போகிறார். அவர் பெருமை பாராட்டவில்லை, அவர் தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை. பெருமை பாராட்டி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்ம அந்த ரதத்தில் ஏற முடியவே முடியாது. அல்லேலூயா. அந்த மந்திரி அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு சந்தோஷமா போகிறார். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம். எவ்வளவுதான் பிரச்சனை பிசாசு கொடுக்கட்டுமே, சந்தோஷமா தான் நம்ம இருப்போம். அல்லேலூயா. ஆமா, யோபுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தோம். அவரு அன்னைக்கு கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, என் இயேசுக்குள்ள எப்பொழுதும் எப்படி இருப்பேன், சந்தோஷமா தான் இருப்பேன். பரவாயில்ல, சுரண்டுனாலும் பரவாயில்ல, அவன் புண்ணு என்ன பண்ணலாலும் கர்த்தர் பரவாயில்ல. நானே போய் பார்ப்பேன், அங்க போய் கேட்பேன், பல்லவராஜ்யத்துல போய் கேட்பேன், ஏசப்பா தேவனே நீர் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வேலை கொடுங்க, அங்க அந்நிய கண்கள் என் கண்ணே அவரை காட்ட அங்க வச்சு நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னாரு. கேட்டாரா இல்லையா? யோபு கேட்டாரா இல்லையா? கேட்டார். அல்லேலூயா. மனைவி ரொம்ப அற்பமா நினைச்சா கணவனை பார்த்து, அதே மனைவி மூலமாக தேவனா கர்த்தர் நல்ல அழகான பிள்ளைகளை என்ன செய்தாரு, கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப அவளுடைய பார்வையிலே எல்லா ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவள் காணும்படியாக தேவனாய் கர்த்தர் செய்தார். அப்படியானால் ஒருபோதும் அவரை விட்டு ஒரு அள்ளி கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டவே கூடாது. தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வில்லை போன்ற படிப்பு கல்வி எல்லாம் இருக்கிறது, நான் பார்த்துக்கொள்ள என்று சொல்லக்கூடாது. அதே போல ஈட்டியை நீங்கள் அடுத்தவனை யார்கிட்ட வசமான ஆள் இருக்கு எல்லாம் இருக்கு, நாம் கொண்டே கூட அப்படின்னு சொல்லவே கூடாது. கர்த்தர் அதை செயலிழக்கச்சு. நீங்கள் வார்த்தையால பேசினாலும் சரிதான், ஆயுதத்தால தாக்க நினைச்சாலும் சரிதான், எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரு, செயலிழக்க செய்து விடுவார். அல்லேலூயா. ஆமா, ரதம் பெருமை பாராட்டாத. அதில் ஒன்னு சொல்லி முடிச்சிருந்த, இந்த ராஜா எங்க போனாரு, மந்திரி எங்க போனாரு, எருசலேமுக்கு போனார். அல்லேலூயா. ஆமா, எருசலேம் எதை குறிக்கிறது, பரிசுத்த நகரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எருசலேமுடைய தேவ ஆலயம் இருந்தது, அங்கே பணிந்து கொள்ள போனார், பரிசுத்தத்தை குறிக்கிறது. எருசலேம் ஆமா இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம் ஒரு இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு செழிப்பான இடம், பரிசுத்தமான இடம், ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அல்லேலூயா. அங்கே போய் தான் அந்த மந்திரி என்ன செய்தாரு, போனதுனாலதான் அவர் சந்தோஷமா என்ன செய்தாரு, திரும்பி வந்தார். அல்லேலூயா. இங்கே ஒரு ஆளு எருசலேம் இருந்து ஒரு இடத்துக்கு போறாரு. யாரு சொல்லுங்க பாப்போம். ஐயா மக்களா, எரியோவுக்கு போறாரு. யார் போறா, ஒருத்தன் போறான். எங்க இருந்து எங்க போறான், எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு வாரான். நம்ம என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, எரிகோ போனது சரியா தவறா, தவறு இல்லையா. எரிகோ கர்த்தரால் சபிக்கப்பட்ட ஒரு இடம், சரிதானா? அப்ப பரிசுத்தமான இடத்தை விட்டுட்டு சாபமான இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நல்ல பரிசுத்தமான ஆலயத்தை விட்டுட்டு அந்த பாசிட்டு போனதை என்ன சோங்கடிக்குன்னு அங்கே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அன்னைக்கு எருசலேம் தான் தேவாலயம் இருந்தது. எல்லா இடத்துலேருந்து எருசலேம் கூடி வந்தாங்க. இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் என்ன செய்யிருக்கிறது, தேவாலயம் நிறைய இருக்கிறது. சரிதானா? நீ எந்த இடத்துக்கு எந்த ஆலயத்தில் போய் நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போறான். போனனால தான் அவன் எங்க அம்பிட்டான், கள்ளர் கையில் அம்பிட்டான். கள்ளர் என்ன பண்ணா, அடிச்சு காயப்பட்டு குற்றுயிராக போட்டு போயிட்டான். நீ பரிசுத்தமான இடத்தை விட்டு விட்டு தேவனுடைய சந்நிதியை விட்டு விட்டு பாவமான வாழ்க்கையை தேடி ஓடினேன்னா, பரிசுத்தமான வாழ்க்கையை விட்டுட்டு சாபமான பாவமான வாழ்க்கைக்கு நீ ஓடணும், நீ இன்னும் விரும்பி கொண்டே இருந்தனால் நீ என்ன செய்ய முடியும், என்ன செய்யப்படுவாய்? உனக்கு என்னதான் கிடைக்கும், அடி நல்லா கிடைக்கும், வசமா கிடைக்கும், அடி கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஆமா, விடவே மாட்டார் ஆண்டவர். அப்போ
பரிசுத்தமான இடத்தை விட்டுட்டு நம்ம ஒரு அதை நல்ல அருமையான சொல்லப்பட்டு பாருங்க, நல்ல தகப்பனை விட்டுட்டு ஓடாத, நல்ல தாயை விட்டுட்டு ஓடாத, நல்ல சகோதரியை விட்டுட்டு ஓடாத, நல்ல சகோதரனை விட்டுட்டு ஓடாத, நல்ல ஒரு ஆலயத்தை விட்டுட்டு எங்கேயும் ஓடாத. நல்ல பரிசுத்தமான தந்தை, பரிசுத்தமான தகப்பனார், பரிசுத்தமான ஒரு குடும்பம், அதை விட்டுட்டு போதும் போதும் இங்கே என்னையா ராத்திரி போட்டால் ஒரே குடும்ப ஜபம், காலையில் ஜபம், கோயிலுக்கு போகணுங்காரு இந்த கழட்டு போய. தகப்பனர் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவான், இந்த கழட்டு போய் ஒரே கோயிலுக்கு போவாங்க, எங்கே பார்த்தாலும் பைபிள் வாசிங்க, பைபிள் வாசிச்சா வேதம் வாசிச்சான்னு காட்டிட்டு இருக்கான். இவனுக்கு வேற வேலையே இல்லையா? அப்படிதானே? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி போயிட்டு இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சுன்னா மட்டன் கடையில் கூட்டம், ரைட்டு. அடுத்தால சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் கும்பலில் அப்படி படுத்து கிடக்கணும். பணம் கும்பலில் என்னாச்சு? ஆமாம், கிரிக்கெட்டு. அதே விடு, அது பிள்ளைகள் கொஞ்ச நேரம் டைம் பாஸுக்கு விளையாண்டு போகிற, அது பிரச்சனை இல்லை. இன்னொரு விளையாட்டு போகிறாங்கல்ல, ஆமாம், நல்லா ஃபுல்லாக 6 நாள் ஆண்டவர் வேலைக்கு நல்லா பலன் தந்திருக்காரு, சம்பளம் தந்திருக்காரு. 7ஆம் நாள் புசித்து குடித்து நான் என்ன செய்வேன், பழங்கமெல்லாம் போய் படுத்துக்கிடுவேன். என்ன, காலையில் கறி வாங்கி கொடுப்பேன், நல்லா வீட்டில் மத்தியானம் சாப்பிடுவேன், நல்லா பழங்கமெல்லாம் போய் நினச்சி வீட்டுக்குள்ளே படுக்க மாட்டேன், பழங்கமெல்லாம் போய் நினச்சிவேன் படுத்துக்கிடுவேன். அங்கே நல்லா இணல் நல்லா காற்று வரும், புழுதி மோரையெல்லாம் அள்ளி போட்டு மூடி வச்சுருக்கோம். எந்திரிச்சு அந்த ஆற்றுக்காலில் முங்கி முகத்தை கழுவிட்டு வரணும். இதுதான் இன்னைக்கு இப்படி நடக்கு. அப்போ நீ பரிசுத்தமான ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தில் வராதபடி நீ பாவமான இடத்திற்கும் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான இடத்திற்கும் நீ ஓடுனேன்னா உனக்கு என்னதான் கிடைக்கும்? ஆமாம், அடிதான் கிடைக்கும், நிறைய அடி கிடைக்கும். அங்கே பாருங்க, அவன் ஒரு மனிதன் எங்கிருந்து, எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிறான். ஆசாரிய லேவிய எல்லாரும் ஓடிவிட்டான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. விலகி போக மாட்டார் அவரு. நீ எப்படி கிடந்தாலும் சரிதான், அடிபட்டு காயப்பட்டு கிடந்த அந்த மனிதனை அவர் சொந்த வாகனத்தில் என்ன செய்தாரு? இன்னைக்கு நம்ம சொந்த வாகனத்தில் ஏற்றுவோமா? அவன் அடிபட்டு ரத்தக்கரையா இருக்கான், என் மேல பட்டலே ரத்தமாயிரும், என் வாகனத்தில் ஏத்துவோமா? ஆமா, எல்லாம் விலை. ஆமா, லேவியன் விலை ஓடிட்டான், ஆசாரியன் விலை ஓடியாச்சு, 2 பேரும் விலை ஓடிட்டாங்க. இப்பொழுதுதான் அங்கே நல்ல சமாரியனாகிய இயேசு வருகிறார். அவர் வந்து உடனே தன்னுடைய வாகனத்தில் ஏற்றினாரு, சத்திரத்தில் கொண்டு போய் என்ன செலவுன்னு பாரு, நீ காயங்களை கட்டுகிறவர். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை தான் நேசிக்கிறார். காயப்பட்டு கிடக்கிற உள்ள நீ அங்கே போதப்பா, இனிமே நீ அங்கே என்ன செய்ய சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டாரா? நீ ஒழுங்கா நீ என்ன செய்யணும், இனிமே எருசலேமில தான் என்ன செய்யணும், இருக்கணும். இன்னும் இந்த எரியோக்கு நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டாரா? நிச்சயமாக சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அப்படியானால் எனக்கன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். எருசலேமுக்கு போகிறதுலையும் அந்த மந்திரி எப்படி போனார்? ரதத்தில் போய்கொண்டிருக்கும் போது வேதவசனத்தை வாசித்தார். தம்முடைய ஊழியக்காரனாகிய தம்முடைய மனிதனாகிய அங்கே பிலிப்பு தேவனாய் கர்த்தர் அந்த ரதத்திலே ஏற செய்தார். இப்பொழுது ஒருவன் எருசலேமுக்கு இருந்தவன் எரியோவுக்கு போனான். அவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய காயங்கள் எல்லாம் கட்டினார். இன்றைக்கு போகாத வேண்டாம், நீ பரிசுத்தமான இடத்துல இரு, இங்கே இரு, இந்த இடத்துல இரு, தேவனை ஆராதி, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பெல்லாம் செய்யாத. ஆமாம், தேவனுக்கு பிரியமில்லாத பீடி குடிக்காத, சிகரெட்டு குடிக்காத, பாக்கு போடாத, புயலை போடாத, தண்ணி அடிக்காத, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பெல்லாம் செய்யாத. கர்த்தர் உன்னை உயர்த்தணும், உன்னை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளணும். எத்தனையோ ஆலோசனை சொன்னாலும் அதை ஓவர்லுக் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவனை விட்டு விலகி என்ன செய்யக்கூடாது? தேவனை விட்டு விலகி போகிறவருடைய பெயர்கள் எங்கே எழுதப்படும்? புழுதியில் எழுதப்படும். அது வசனம் எங்க இருக்கு தெரியுமா? தேவனை விட்டு விலகி போகிறவர்களுடைய பெயர், பரிசுத்தமான தேவனை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான
ஓய்வு நாளில் நாம் இப்படியாக ஒரு வேத வசனங்களை கேட்கும்படியாக தேவனாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கிற வீண் பெருமை, மற்றவர்களை அம்புகளை கொண்டு தாக்குவது போல பேச்சுகளாலும் பணத்தினாலும் வார்த்தைகளாலும் தாக்குவது, நான் உயர்ந்தவன், என் குலம் உயர்ந்தது, என் கோத்திரம் உயர்ந்தது, நான் உயர்ந்த ஜாதி, என்னிடத்தில் யாரும் முடியாது, நான் ஏகப்பட்ட வசதியோடு இருக்கிறேன் என்று சொல்லி ரதத்திற்கு ஒப்பான பேசுகிற ஒரு வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகள், இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனாய் கர்த்தர் வில்லை ஒடிப்பார், ஈட்டியை முறிப்பார், ரதங்களை நெருப்பினால் சுட்டு இருக்கிறார். நம்முடைய அவருடைய பிள்ளைகளுக்கு ரதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த எத்தியோப்பிய தேசத்து மந்திரி ஒரு நல்ல ரதத்திலே போய்கொண்டிருக்கும் போது, எருசலேமுக்கு தேவனை பணிந்து கொள்வதற்காக போகும் பொழுது, அவன் வேதவசனத்தை வாசித்து கொண்டு போனான். இப்பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளை அங்கே அனுப்புகிறார். அவன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றான். சந்தோஷமாக திரும்பி வந்தான். கள்ளர் கையிலே எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிறான். அங்கே எருசலேமுக்கு வந்தவர் சந்தோஷமாக போனார். எரியோவுக்கு போனவர் காயப்பட்டு இருந்தார். அந்த காயத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை துடைத்து அவனை பரிசுத்தமாக்கி, இனி நீ போகாதே, இனி இந்த எருசலேமிலே போய் நீ இருக்கணும், நீ பரிசுத்தமான இடத்துல இருக்கணும் என்று சொல்லி அவனுக்கு அங்கே ஒரு சுகத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். அதே மாதிரி இன்றைக்கு நம்மையும், என் பிள்ளைகள் எப்பொழுதும் என்னோடே கூட இருக்கணும், என்னுடைய ஸ்தலத்தை விட்டு, என்னை விட்டு வேறு எங்கேயும் போய்விடக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த கிருபையுள்ள வார்த்தை நிமித்தம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் மட்டில்லாத கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, இதுவரை நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் தகுதி இல்லாதவர்களப்பா, ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்தி உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் உடைய மகிமைப்படுத்தி பாடும்படியாகவும் என் தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவர் வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்கள் நெருப்பினால் சுட்டு இருக்கிறார். என் தேவனாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை, நேசிக்கிற பிள்ளைகளை ரதத்திலே கொண்டு செல்லக்கூடியவர், அவர்களை சந்தோஷமாக வைக்கக்கூடியவர் எருசலேமுக்கு போகும்போது. ஆனால் எருசலேமிலிருந்து பரிசுத்தமான இடத்தை விட்டு அங்கே சபிக்கப்பட்ட சாபமான இடத்திற்கு செல்லும்போது காயங்கள் ஏற்படும். அந்த காயங்களையும் கூட உன்னை துடைத்து நீ போகாதே என்று சொல்கிறார். ஒருவேளை பரிசுத்தமான இடத்தை விட்டு அசுத்தமான இடத்திற்கு ஓடுகிற பிள்ளைகளை நீ சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் யாருடைய இதயங்களெல்லாம் இந்த வார்த்தை விழுந்திருக்கிறதோ, உடைய வசனம் விழுந்திருக்கிறதோ, அது 30, 60 அல்ல, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக கிரியை செய்யும். இந்த தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும்பா. பேசுங்கப்பா, பேசுங்க. எங்களுக்கு இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். வாலிபர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வருவதே இல்லை, ஆலயம் பக்கமே வருவதில்லை. வீட்டில் ஜெபிக்கிறார்களோ இல்லையோ அது என் தேவன் அறிவீர். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த சபையில் அருமையான சின்ன சிறு பிள்ளைகளும் கூட, அருமையான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேதவசனங்களை கற்றுக் கொடுக்கவும், பிள்ளைகளை வீட்டிலே வெளியே விடாதபடி, வீதிகளை சுற்ற விடாதபடி, வேதவசனங்களை கருத்தோடு பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல முடியாதபடி வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேத வசனங்களை போதிப்பதற்கு நல்ல பெற்றோர்களுக்கு போதிய ஞானத்தை கொடுங்க. வாலிப சகோதரிகளை சந்திங்க, வாலிப சகோதரிகளை சந்திங்க. இம்மையிலே
உண்மை பங்கு பெற்றிருக்க உலக மக்களின் பொல்லாத கண்களுக்கும் தீய சக்திகளுக்கும் எங்கள் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரியவர்களுக்காக, வயதியர்களுக்காக, முதியவர்களுக்காக, வியாதியின் பிடியில் கண்ணீரோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக, கடன் பாரங்களோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக, ஐயோ எதிர்காலத்தை எப்படி நாங்கள் நடத்தி கொண்டு செல்வோம் என்று இருக்கும் பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்காக ஆயத்தப்படும் பிள்ளைகளுக்காக, குழந்தை பாக்கி இல்லாதபடி கண்ணீரோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக, கற்பனையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு சுகமான பிரசவத்தை கொடுக்கும்படியாக நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இன்னும் விவசாயங்களை நம்பியிருக்கும் பிள்ளைகள், ஆடு மாடுகளை வைத்து பிழைக்கிற பிள்ளைகள், ஆட்டோக்கள் மூலமாக பிழைப்பூட்டுகிற பிள்ளைகள், வாகனங்களில் பணிபுரியும் பிள்ளைகள், கட்டிட தொழில் செய்கிற பிள்ளைகள், இன்னும் ஒவ்வொரு தொழில் செய்து பிழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொள்ளும். ஸ்தோத்திர ஆண்டவரே, பணங்களை வாங்கி அதை விரயமாக்காதபடி குடும்பத்தில் எதிர்காலத்தை எப்படி நடத்தணும், எதிர்காலத்தில் எப்படி இந்த பணத்தை நாம் சேமித்து வைத்தால் நம்ம குடும்பத்திற்கு உதவியாக இருக்கும் என்ற நல்ல உள்ளங்களை கொடுத்து, ஸ்தோத்திர ஆண்டவரே, எதிர்காலத்திற்கென்று வழிநடத்துவதற்கு போதிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து நமக்கு பிரியமில்லாத தவறுகளுக்குள் அகப்பட்டுக் கொள்ளாதபடி அருமையான அன்றாட வேலை செய்கிற பிள்ளைகளையும் ஒவ்வொரு பணி செய்து பிழைப்பூட்டுகிற பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும். நன்றி தகப்பனே. விசேஷமாக வெளிநாடுகளில் இருக்கும் எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டங்களில், சென்னை, மகாராஷ்டிரா, கோயம்புத்தூர், நாகர்கோவில், அங்கங்கே இருக்கும் பிள்ளைகள், சென்னையில் பயங்கரமான கொரோனா அதிகமாகவும், சென்னையிலும் மகாராஷ்டிராவிலையும் டெல்லியிலையும் 3 ஸ்டேட்லையும் பயங்கரமாக இருக்கிறது. கர்த்தர் அதை மாற்றி, மெய்யான தெய்வம் நீர்தான், ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன் என்ற வார்த்தை வெகு விரைவில் நிறைவேறும்படியாக கர்த்தர் அந்த பகுதியிலே அந்த வியாதியை குறைக்கும்படியாக நோக்கஞ்சிரோப்பா. இந்த சமூகத்திலே நாங்கள் கேட்க தகுதியற்றவர்கள், ஆனாலும் நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, என் பிள்ளைகள் என்னை தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது நான் அவர்கள் ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னீரே. அந்த வியாதியை சற்று குறைத்து பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாக கெஞ்சி நிற்கிறோம்ப்பா. என்னுடைய தேசம் ஒரு மகிழ்ச்சியோடு காணப்பட, ஸ்தோத்திரம், எந்த ஒரு கொடிய பஞ்சத்துக்குள் அகப்பட்டுக் கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லையிலே ஒரு சமாதானத்தை கொள்ளும், ஒரு அமைதியை காணப்பட கிருபை செய்யும். கொரோனா என்கிற கொடிய வியாதி நிமித்தமாக உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எல்லைகளிலே பதற்றங்களை உண்டு பண்ணுகிற தீய சக்திகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாக கெஞ்சி நிற்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆவியானவரே, எங்களோடு ஒரு நேரம் இடைப்பட்டதற்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே பல இடங்களிலே சுவிசேஷ ஊழியத்திற்காக கடந்து சென்றிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஊழியத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் பிள்ளைகள் உண்டு. அவர்களையும் கர்த்தர் போஷிக்கும்படியாக நோக்கி கெஞ்சுகிறோம்ப்பா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய குருவானவர்களுக்காக, அருமையான எங்கள் திருச்சபைகளுக்காக, ஒவ்வொரு சபைகளின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உடைய கரைங்களோடு கூட இருக்கட்டும். வெகு விரைவில் இந்த லாக்டவுன் மாற்றி நாங்கள் உடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க கூடி உம்மை நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். துதி, கன, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்முடைய போதைக்கும் இருப்பதாக. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவா காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவா ஞானத்தில் பலர் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். ஞானத்தில் பலர் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தில் நற்பயை மதியை இழந்து தீயவள்
வயை அறிந்து வாழாவில் கண்ணீர் விடுவாயே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன். நமது சபையின் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.